மகாபாரதத்தில் பீமன் பற்றி பலர் அறியாத ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. இது பீமனின் அகந்தையை ஈகோ குறைத்த ஒரு சம்பவம் பற்றியது. குரங்கு பீமன் மற்றும் முதிய குரங்கு அஞ்சனேயர். ஒரு நாள் பீமன் காட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் மிகுந்த வலிமை கொண்டவர் என்பதால் என்னை விட வலிமையானவர் யாரும் இல்லை என்று நினைத்து பெருமைப்பட்டார். அப்போது பாதையில் ஒரு முதிய குரங்கு படுத்துக்கொண்டு இருந்தது. அதன் வால் பாதையை முழுவதும் மறைத்திருந்தது. பீமன் கோபமாக, "ஏய் குரங்கே, வழியிலிருந்து விலகு" என்று சொன்னார். அந்த முதிய குரங்கு மெதுவாக, "நான் வயதானவன், என் வாலை நீயே கொஞ்சம் தள்ளி விட்டுப்போ" என்றது. பீமன் சிரித்தார். "இது என்ன பெரிய விஷயம்" என்று நினைத்து வாலை தூக்க முயன்றார். ஆனால் அந்த வாலை அவர் அசைக்க கூட முடியவில்லை. பீமன் முழு சக்தியுடன் முயன்றார். இருந்தாலும் அந்த வால் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அப்போது பீமனுக்கு புரிந்தது, இது சாதாரண குரங்கு இல்லை. பின்னர் அந்த குரங்கு தனது உண்மையான ரூபத்தை காட்டியது. அது வேறு யாருமல்ல, அஞ்சனேயர்தான். கூப்பிய கைகள் இதன் அர்த்தம். பீமன் மற்றும் அஞ்சனேயர் இருவரும் வாயு தேவனின் மகன்கள், அதாவது சகோதரர்கள். பீமனின் அகந்தையை குறைக்க அஞ்சனேயர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பின்னர் அஞ்சனேயர் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் ரதத்தின் கொடியில் இருப்பதாக ஆசீர்வதித்தார்.